வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ எலான் மஸ்கோட விஷன் என்னவாக இருக்கும் அண்ட் அவர் என்னென்ன விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்காரு, எதுக்கு இந்த விஷயம்லாம் பண்ணுறாரு அப்படின்றத கொஞ்சம் அப்படி இன்சைட்ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிப்போம். இட்ஸ் லைக் நான் சொல்கிறது ஒன்றும் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஹீ இஸ் அன் ஆண்டர்ப்ரனர். ஸோ ஐ எம் ஜஸ்ட் another entrepreneur. ஸோ அதனால் the way envision I something for my own vision is different from someone else guessing it. அதாவது என்னோட ஃப்யூச்சர் நான் எப்படி பண்ணணும், என்னத்தை சாதிக்கணும் அப்படின்னுட்டு நான் வந்து கற்பனை பண்ணி வச்சுருக்கிறது, நான் கால்குலேட் பண்ணுறது, நான் செய்கிற சில ஆக்ஷன்ஸ், நான் செய்கிற சில விஷயம் வந்து இன்னொருத்தவங்க வந்து நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வச்சு ஒருத்தங்க கெஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து I'll try to see where he is going to meet the final destination. ஸோ அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலான் மஸ்க் யார் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கதை தெரியுமானு தெரில. ஹீஸ் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஜிப்பே, அந்த ஒரு ஜிப்புன்ட்டு ஒரு கம்பெனி, அதுக்கப்புறம் பேபால், இந்த கம்பெனிஸோட ஃபவுண்டர் எலான் மஸ்க். அது எல்லாத்தையும் சேல் பண்ணதுக்கப்புறம் அவர் கிடச்ச ஃபண்ட்ஸில் அவர் ஓப்பன் பண்ண கம்பெனிஸ் தான் வந்து ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா அண்ட் சோலார் சிட்டி. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவர்கிட்ட இப்போ கரண்ட்டாக வந்து ஹீ இஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஃபியூ கம்பெனிஸ். ஸோ அந்த கம்பெனிஸ் என்னென்ன பண்ணுது அது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் இதனால் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இது எப்படின்னா ஒரு கம்பெனி ஹீ இஸ் ஃபைண்டிங் இட், ஒரு கம்பெனி அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு, அது உருவாக்குறப்ப அதில் ஏதோ ஒரு பெரிய பாட்டில் நெக் ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணால் அந்த கம்பெனிக்கு நல்ல க்ரோத் இருக்கும், இல்லை இதனால் வந்து இன்னும் மற்ற கம்பெனிஸ்க்கு நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு கம்பெனி ஃபைண்ட் பண்ணுறாரு. ஸோ இப்படி தான் வந்து ஹிஸ் ஜேர்னி இஸ் ஆக்சுவலி கோயிங் த்ரூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரைமரியாக வந்து ரன் பண்ணுற கம்பெனிஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸில் இப்போ நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. ஸ்பேஸ் எக்ஸோட ஒரு சின்ன ஸ்டெல்த் ப்ராஜெக்ட் தான் வந்து ஸ்டார்லிங்க் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து இப்போ நிறைய மைலேஜ் போயிட்டுருக்கு, நிறைய அதை பற்றி நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணும். ஸோ அது ஒன்று. அது இல்லாமல் அவர் பண்ணுற மற்ற விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நியூரல் லிங்க் அப்படின்றது. அண்ட் அது என்ன அப்படின்னா வந்து இவர் வந்து ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று ஃபவுண்ட் பண்ணார். ஏஐ வந்து நிறைய அட்வான்ஸ் ஆகணும் அப்படின்றதுனால. அதுலேருந்து கொஞ்ச நாள் வெளியில் வந்துட்டு அவர் சொன்னது என்ன அப்படின்னா வந்து the way the AI is proceeding அந்த ஃப்யூச்சர் வந்து ஐ எம் நாட் டூ ஹாப்பி அபவுட் இட். ஸோ அதனால் ஐ எம் நாட் ரியலி அலைனிங் வித் த விஷன். ஸோ அதனால் என்னால் வந்து அந்த ஒரு ஜேர்னியில் ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வந்துட்டார். அப்போ தான் வந்து மார்க் ஜுகன்பர்க்கும் அவருக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு. ஏஐனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி ஒருத்தங்களை கலாச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஃபவுண்ட் பண்ண கம்பெனி வந்து இந்த நியூரல் லிங்க் அப்படின்ற ஒரு கம்பெனி. இது என்ன அப்படின்னா வந்து அட் ஒன் பாயிண்ட் வந்து ஹியூமன்ஸுக்கும் ஏஐக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இட் வில் பி கம்ப்ளீட்லி அவுட் பேஸ்ட். ஈவன் நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி இன்னொரு வீடியோவில் சொன்ன மாதிரி 1990s வந்து அந்த ப்ளூ சிப், ஐ திங்க் அந்த கம்பெனி நேம் வந்து அந்த ப்ரோக்ராம் நேம் வந்து ப்ளூ சிப்னு நினைக்கணும். ஸோ அது வந்து செஸ் விளாட ஆரம்பிச்சிச்சு. தட்ஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஸ்டார்டட் பிளேயிங் செஸ். ஸோ அந்த கேமில் வந்து மனுஷங்க வந்து ஃபஸ்ட்டு அதெல்லாம் பீட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அட் ஒன் பாயிண்ட் வந்து இட் பிகேம் ஸோ ஸ்மார்ட். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் மனுஷங்களால் அந்த கம்ப்யூட்டர் வந்து பீட்டே பண்ண முடியல. வேர்ல்டுலேயே இருக்கிற கிரேட்டஸ்ட் கிராண்ட் மாஸ்டரால் கூட அதை வந்து பீட் பண்ண முடியல. ஸோ இட் இஸ் ஏபிள் டு ப்ரிடிக்ட் ஆல் அவர் மூவ்ஸ். நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத என்டையர் செட் ஆஃப் மூவ்ஸ் நம்ம என்னென்னலாம் பண்ணால் எப்படி நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இட் ஹஸ் காட் ஸோ மச் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் பவர். ஸோ அதுக்கு வந்து இவர் ஃபவுண்ட் பண்ண கம்பெனி தான் வந்து நியூரல் லிங்க் அப்படின்ற ஒரு கம்பெனி. இது என்னென்னா ஹியூமனோட மெமரி கெப்பாசிட்டி, ஹியூமனோட கம்ப்யூட்டேஷன் ஸ்கில்ஸ், இது எல்லாத்தையும் வந்து ஒரு மிஷின் கூட சேர்ந்து மர்ஜ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கொஞ்சம் ஈக்குவலண்ட்டாக இருக்கலாம். நம்ம வில் பி ஏபிள் டு கம்பீட் வித் தெம். இது கம்பீட்ன்றதை விட வந்து வில் பி ஏபிள் டு கீப் இன் செக் ஏஐ. ஏன்னா ஏஐ பிகம் இன்னெவிட்டபிள். ஏஐ வந்து இட் வில் பி லைக் த ஃபியூச்சர். எல்லாருக்கும் வந்து பிடிக்குதோ பிடிக்கல இப்போ நம்ம ஏஐ யூஸ் பண்ணிருக்கோம். இமெயிலில் இருக்க ஸ்பேம் ஃபில்டர்ஸில் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம். அது ஃபியூச்சரில் வந்து இன்னெவிட்டபிள் ஆகிடும். அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏஐ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏஐ ப்ரெடிக்ட் பண்ண தெரியாமல் வி வில் ஃபெயில். ஸோ அப்படி ஃபெயில் ஆகிறப்ப வந்து ஏஐ வில் ஸ்டார்ட் ரூலிங் அஸ் அப்படின்ற ஒரு ஃபியர்னால வந்து இந்தமாரி ஒரு சினாரியோஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹைப்பர்லூப் என்ன அப்படின்னா வந்து டெஸ்லா அப்படின்ற ஒரு காசில் வந்து இவர் பண்ணுற விஷயம் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் மோட்டர் வெஹிக்கிள்ஸ். இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் ஃபாசில் ஃபியூல் பேஸ்டு ஒரு ஐசி இன்ஜின், சென்ட்ரல் கம்பஷன் இன்ஜின்ஸ்னுவாங்க. இந்த பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின்ஸ், இந்த மாதிரி விஷயம் தான். இதான் வந்து நம்ம 100 வருஷமாக வந்து நம்ம இதை வந்து அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நவ் தே ஆர் வெரி எஃபிஷியன்ட். ஒரு ஃபியூலை கம்பர்ஸ் பண்ணி அதை எப்படி ஒரு மெக்கானிக்கல் என்ஜினை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஸ்பீசிஸாக நம்ம இருக்கிறோம். பட் திஸ் இஸ் நாட் சஸ்டைனபிள்.
அவர் என்ன எலான் மஸ்கோட நிறைய மீட்டிங்ஸு இதெல்லாம் வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு விஷயம் வந்து இட் வில் பி வெரி கிளியர். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து ஹீ இஸ் நாட் ட்ரைங் டு சால்வ் எனி ஆல்மோஸ்ட் லைக் நம்மளோட எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறது அவரோட விஷன் கிடையாது. ஹிஸ் விஷன் இஸ் ஆக்சுவலி மேக்கிங் ஷுர் தட் த ஹியூமன்ஸ் சர்வைவ் பியாண்ட் திஸ் பிளானட். ஸோ அதுதான் வந்து அவரோட அல்டிமேட் கோலாக இருக்குது. அது அவர் என்ன அப்படி வந்து அவரோட ஆதங்கமாக யோசிக்கிறார் அப்படின்னா வந்து நம்ம செய்கிற நிறைய விஷயம் வந்து இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதை வந்து ஃபாஸ்ட்டாக செய்யணும், அதை வந்து சீக்கிரம் வந்து நம்ம கான்கர் பண்ணணும். ஒரு விஷயம் வந்து அவர் டெஸ்லாவில் வந்து இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் கார்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதில் என்ன வந்து அவர் எண்ட் கோலாக வந்து பார்க்குறாரு அப்படின்னா வந்து கார்ஸ் வந்து இன்னும் நம்ம வந்து பெட்ரோல் எடுத்து பேர்ன் பண்ணி இன்னும் ஆதி காலத்தில் பண்ண மாதிரி ஸ்டீம் இன்ஜின் மாதிரி வந்து ஒரு கான்செப்டில் இன்டர்னல் கம்பஷன்ஸ் இன்ஜின்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது வந்து அட்வான்ஸ்மெண்ட்டே கிடையாது. இதை நம்ம ரிஃபைன் பண்ணுறதுனால இது ஒன்றும் பெரிய அட்வான்ஸ்மெண்ட் கிடையாது. நம்ம வந்து டெக்னாலஜியே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக பண்ண ஆரம்பிக்கணும், இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பண்ண ஆரம்பிக்கணும். திஸ் இஸ் நாட் சஸ்டைனபிள். ஏன்னா இந்த ஃபாசில் ஃபியூல்ன்றது நம்ம கீழேருந்து எடுக்கிறோம், அதை எடுத்து வந்து பேர்ன் பண்ணுறோம், அதுலேருந்து ஒரு எனர்ஜி கிடைக்குது. ஸோ இந்த ஃபாசில் ஃபியூல் தீர்ந்துச்சுன்னா இந்த எனர்ஜிக்கு என்ன பண்ணுவோம்? ஸோ அப்படி இருக்கிறது வந்து அன்சஸ்டைனபிள் எனர்ஜி. அன்சஸ்டைனபிள் எனர்ஜி வந்து எப்போவுமே ஒரு பேலன்ஸ் கொடுக்காது. ஒரு சஸ்டைனபிள் எனர்ஜியை தான் வந்து நம்ம வந்து போய் சேரணும். அப்படின்னா ஓகே, எலான் மஸ்க்கு தான் வந்து சஸ்டைனபிள் எனர்ஜி தான் வந்து அவர் பண்ணுறாரா? அவர் அப்போனா எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் எதாவது பண்ணுறாரா? இந்த கிகா ஃபேக்ட்ரிலாம் என்ன அது? ஸோ அதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். ஹீ காட் சோலார் சிட்டி. ஸோ சோலார் பேனல்ஸ் டெஸ்லாவில் இருக்குது, சோலார் பவர் வால்ன்ற மாதிரி பேட்டரிஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து கிகா ஃபேக்ட்ரி வந்து அந்த பவர் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ எலான் மஸ்க் வந்து சஸ்டைனபிள் எனர்ஜி வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுதான் அவரோட விஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அவரோட விஷன் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து இந்த சஸ்டைனபிள் எனர்ஜி அப்படின்றது வந்து ஒரு சிவிலைசேஷன் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு வந்து எக்கனாமிஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ எப்படி நம்ம பண வர்த்தகம் மூலியமாக வந்து நம்ம ஒருத்தவங்க வந்து இந்த ஒரு எக்கனாமியை ரன் பண்ணிட்டு இருக்கிறோமோ, இதுக்கு வந்து எனர்ஜி அப்படின்றது இந்த எக்கனாமிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எனர்ஜி இல்லாமல் எக்கனாமி ரன் ஆகாது. ஸோ இப்போ எனர்ஜின்றது வந்து இப்போ அன்சஸ்டைனபிளாக இருக்குது. அது எவென்ச்சுவலி என்ன ஆகும்னா நீட் ஆஃப் தி அவர் வரப்போ ஒரு டைம் வந்து இந்த ஃபாசில் ஃபியூல்லாம் தீரப்போகுது, இன்னும் 4 நாளைக்கு தான் இருக்குது, உலகம் ஃபுல்லாக தீரப்போகுதுன்றப்ப நம்ம டக்குன்னு வந்து போயிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற எல்லாம் டெஸ்பரேட்டாக இருப்போம், இல்லைனா வந்து நம்ம அழிஞ்சிருவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எல்லாரும் அதை கண்டிப்பாக செய்வோம். பட் அதை வந்து நம்ம ஸ்லோவாக செஞ்சுட்ருக்கிறோம். ஸோ அது வந்து எலக்ட்ரிக் கார்ஸ்ன்றது டெஸ்லா வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இவ்வளோ டெஸ்லா பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் யாருமே கொண்டு வரல. இப்போ டெஸ்லா கொண்டு வந்த இம்பாக்ட்னா என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாகுவார்லேருந்து ஆடிலேருந்து டொயோட்டாலேருந்து லேம்பகினியஸ்லேருந்து எல்லாருமே வந்து இப்போ வந்து எலக்ட்ரிக் வெர்ஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க. எலக்ட்ரிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் கொண்டு வராங்க. இதில் சில பேர் வந்து கேஷுவலாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ ஒருவேளை ஃபியூச்சர் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்லாம் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து நம்ம இந்த ஐசி இன்ஜின்ஸில் வண்டியை ஓட்டணும், ஸோ அதனால் அதை நம்ம ப்ரைமரியாக வச்சுப்போம், இது சும்மா செகண்டரியாக தள்ளி பார்ப்போம் அந்த வண்டியை அப்படின்ற மாதிரி சில பேர் பண்ணுறாங்க. சில பேர் வந்து ரொம்ப சீரியஸாகவே எலக்ட்ரிஃபிகேஷனில் இறங்குறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து டெஸ்லாவாக இருக்கட்டும், ஆடியாக இருக்கட்டும், ஈவன் டொயோட்டா வந்து ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ்னு ரொம்ப நாளாக பண்ணிட்டுருக்காங்க ஹைட்ரஜன் செல் வச்சு. ஸோ இந்தமாரி வந்து ஒவ்வொருத்தங்க வந்து த லெவல் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் டுவர்ட்ஸ் எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு கான்செப்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து சம் ஆர் வெரி சீரியஸ். இந்த சீரியஸ்னஸ் வந்து வந்ததுக்கு காரணம் டெஸ்லா. ஸோ இந்த சீரியஸ்னஸ் வந்ததுனால நம்மளுக்கு நடக்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து எலக்ட்ரிஃபிகேஷன், மோர் ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம லெஸ்ஸாக வந்து ஃபாசில் ஃபியூல் பர்ன் பண்ண ஆரம்பிப்போம் அண்ட் நிறைய வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிப்போம். எலக்ட்ரிஃபிகேஷன் என்னென்னா வீட்டில் சோலார் பேனல் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி அப்படின்றது வந்து ஃப்ரீ எனர்ஜி நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. சன்லேருந்து வந்து அவ்வளோ எனர்ஜி வந்துட்டுருக்கு. நம்ம ஆக்சுவலி சன்லேருந்து வர எல்லா எனர்ஜியும் நம்ம ஒரு 1 year ஸ்டோர் பண்ணோம்னு வச்சுக்கலாம். நம்ம ஹியூமனிட்டி இடத்துல வாழ்கிற வரைக்கும் வந்து நம்ம வி கேன் யூஸ் இட். அந்த அளவுக்கு அவ்வளோ எனர்ஜி வந்துட்டுருக்கு. பட் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளோட சோலார் செல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அகெயின் அதுலேயும் நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்லோவாக இன்னோவேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ டெஸ்லா சோலார் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு இதனால் என்ன ஆகுனா இப்போ சோலார் செல்ஸ் பண்ணுற மற்ற கம்பெனிஸ் எல்லாம் வந்து டெஸ்லா கூட கம்பீட் பண்ணும். ஸோ எல்லாரும் வந்து போட்டி போட்டு எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அட் ஒன் பாயிண்ட் என்ன ஆகும், சோலார் செல்ஸ் வந்து வில் பிகம் மோர் எஃபிஷியன்ட், எலக்ட்ரிசிட்டி வில் பிகம் மோர் சீப்பர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வெஹிக்கிள்ஸ் வில் பிகம் மோர் அஃபோர்டபுள் அண்ட் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வில் பி லாட் சீப்பர். ஸோ இதுதான் வந்து இந்த விஷன் ஃபார் சஸ்டைனபிள் எனர்ஜி, சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கீழே வந்து எலான் மஸ்க் சொல்கிறார். எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா என்னோட ஐடியா வந்து சஸ்டைனபிள் எனர்ஜியை கண்டுபிடிக்கிறது என்னோட ஐடியா கிடையாது. இதுதான் வந்து அவர் வந்து டோனி ஸ்டார்க்னு சொல்கிறப்ப எல்லாரும் வந்து இந்த கான்செப்ட் சொல்லுவாங்க. ஏன்னா டோனி ஸ்டார்க் வந்து அந்த ஒரு கேவ்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஆர்க் ரியாக்டர் மாதிரி ஒன்று செஞ்சு ஒரு சஸ்டைனபிள் எனர்ஜி ஃபார்ம் ஒன்று கண்டுபிடிப்பார். ஸோ எலான் மஸ்க் எல்லாரும் டோனி ஸ்டார்க்னு கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஒரு விஷயம் யோசிப்பாங்க, இவர் வந்து ஒரு சஸ்டைனபிள் எனர்ஜி சோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறாரு சன் மாதிரி நியூக்ளியர் ஃபிஷன் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஒரு கான்செப்டை சொல்லிட்டுருந்தாங்க. அதுக்கு இவர் சொன்ன ரெஸ்பான்ஸ் வந்து என்னோடய ஃபோக்கஸ் அது கிடையாது. என்னோடய ஃபோக்கஸ் வந்து இதை வந்து நான் செய்யலைனாலும் யாரோ ஒருத்தங்க செஞ்சுருவாங்க. டெஸ்லான்னு ஒரு கம்பெனி இல்லைனாலும் யாரோ ஒருத்தங்க செஞ்சுருவாங்க இந்த வேலையை. ஸோ அவங்க செய்கிறவங்க வந்து
ஒரு 40 வருஷமோ 50 வருஷமோ 100 வருஷமோ கழிச்சு செய்கிறத இப்போ டெஸ்லானால, சோலார் சிட்டினால, இந்தமாரி கம்பெனிஸ்னால வந்து அவங்க இன்னும் ஃபாஸ்ட்டாக செய்வாங்க. ஸோ அவங்க ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்கு வி ஆர் புஷிங் இட். ஸோ அவங்க ஒருவேளை செய்யலைன்னா யாரோ ஒருத்தங்க செய்யணும், இல்லை அது நாங்களே கூட செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். பட் அந்த சுச்சுவேஷனை உருவாக்குறதுக்கு இப்போ இந்த டெஸ்லா மாரி கம்பெனிஸ் வந்து இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது என்னென்னா, முன்னாடி வந்து டெஸ்லா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி யாருக்குமே நம்பிக்கை இல்லை. ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் லைக் ரியாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஈவன் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் வீடியோஸில் வந்து டெஸ்லா காசு வாங்க மாட்டேன்னு சொன்னேன். ஒரு ரீசன் வந்து நிறைய இடத்துல வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இல்லை, அண்ட் நம்ம எப்படி இதை வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயம் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்டைலிங் சொல்லியிருந்தேன். இட்ஸ் நாட் அ ப்ரெஸ்டீஜியஸ் வெஹிக்கிள். இவ்வளோ ஒரு $200,000 போட்டு நம்ம வாங்குகிறோம், 1 crore கொடுத்து வாங்குகிறோம். அண்ட் ஜாக்வார் அளவுக்கு ஒரு போர்ஷே அளவுக்கு, ஒரு லேம்பர்கினி, பென்ட்லி அளவுக்கு வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் கிடையாது, இந்த வெஹிக்கிள் வந்து ப்ரெஸ்டீஜ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து he is making a mark. அந்த இம்பேக்ட் வந்து we can all see it. We are all changing our opinions. நம்ம வந்து இந்த ரெகுலர் ஸ்டாண்டர்ட் ஃபியூல் வெஹிக்கிள்ஸ்லேருந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எலக்ட்ரிஃபிகேஷன் சைடு வந்து we are all starting leaning. So it is a possibility, it is sustainable அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அது நம்புகிற அளவுக்கு கொஞ்சம் வந்துட்டுருக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அவர் ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா அட்டானமஸ் வெஹிக்கிள். இது வந்து 2007 அந்த டைம் 2017 அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா இட் வாஸ் லைக் ப்ரிட்டி இந்த பீக்கில் வந்து நிறையா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில இஷ்யூஸ் வந்துச்சு. அண்ட் டெஸ்லா வந்து ஃபுல்லி அட்டானமஸாக போகுது அப்படின்ற மாதிரி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரீஸில் வந்து ஹி ஸ்டில் இன் டாக்ஸ், டெஸ்லா இஸ் ஸ்டில் இன் டாக்ஸ். இந்த ஃபுல்லி அட்டானமஸ் போகிறதுக்கு லீகல் லாஸ்லாம் கொஞ்சம் பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன். அண்ட் இப்போ ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெகுலேஷன் இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த ஃபுல்லி அட்டானமஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லிட்டில் ஒரு பேக் பர்னரில் இருக்குது, பின்னாடி இருக்குது, இது ஃப்யூச்சரில் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் அவர் இன்னொரு ப்ராஜெக்ட்டும் பண்ணுறாரு, ஹைப்பர் லூப் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்னடா அது ஹைப்பர் லூப் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா, ஹைப்பர் லூப்ன்றது வந்து இப்போ டெஸ்லா கார் அவர் வச்சுருக்காரு. அண்ட் டெஸ்லா கார் நீங்கள் வாங்குறீங்க. இப்போ இங்கேருந்து டெஸ்லா காரை நீங்கள் ஓட்டிக்கிட்டு இப்போ இந்த லெட்ஸே சென்னை டு பூனே அப்படின்னு அவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் போகணும்னு வச்சுக்கோங்க. லெட்ஸே ஒரு 1000 கிலோமீட்டர் அது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ரொம்ப நாள்னா மேபி ஒரு 1 day 2 day அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூஸாக ஓட்டினா அவ்வளோ நாள் ஆகும். நம்மளால் அவ்வளோ தூரம் ஓட்டிட்டு போயிட்டு வர முடியுமா ஆக்சிடென்ட்ஸ் இல்லாமல்? அதேமாரி எத்தனை பேர் அதனால் அது பண்ண முடியும்? ஸோ அது பண்ணுறதுக்கு சில பேரால் உடம்பு முடியாது, டைம் இருக்காது. இதனால் வந்து அவங்க ப்ராக்ரஸ் ஆகணும், நம்ம ஃபர்தராக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற விஷயம் நடக்காமல் இருக்கும். ஸோ ஹியூமன் ஜென்ரலாக நம்மளோட என்டையர் திங் வந்து வில் ஜஸ்ட் ஸ்லோவாக நம்ம போயிட்டுருக்கோம் ப்ராக்ரஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ இந்த ஹைப்பர் லூப் என்ன பண்ணுறாருன்னா, ஃப்யூச்சர்ன்றது ஃப்ளையிங் கார்ஸ் கிடையாது, எல்லாம் அண்டர் கிரவுண்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு இவர் போகிறாரு. எல்லோரும் வந்து டெஸ்லா ஆரம்பிச்சப்பெல்லாம் யோசிச்சது என்னன்னா ஃப்ளையிங் கார்ஸ் வரும் அப்படின்ட்டு. இவர் சொல்கிறார் ஃப்ளையிங் கார்ஸும் நான் பண்ணுவேன் மேபி இன் ஃபியூச்சர், பட் இப்போதைக்கு வந்து அண்டர் கிரவுண்ட் இஸ் அ பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன விதத்தில் அப்படின்னோடனே, அண்டர் கிரவுண்டில் வந்து மேலே இருக்கிற மாதிரி ஏர் ஃப்ரிக்ஷன் கிடையாது, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து நம்ம தலை மேலே ஏதோ ஒரு கார் போயிட்டுருக்கு, ஒருவேளை அது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நம்ம தலையில் விழுந்து நம்ம சாவறதுக்கு அந்தமாரி ஒரு பிரச்சனை வந்து கிடையாது. ஈவன் அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்தாலும் மேலே இருக்கிற பில்டிங்ஸோ வெஹிக்கிள்ஸ்க்கோ எதுக்கும் ஒரு பெரிய ஆபத்து வராது. ஏன்னா நம்ம சப்வேலாம் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ நம்மளுக்கு மண்ணு கீழே நிறைய ட்ரெயின்ஸ்லாம் போயிட்டுருக்கும், நம்ம சில பேர் வீட்டுக்கெல்லாம் போயிட்டுருக்கோம், நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் கூட தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து தே ஆர் ஃபார் மோர் பெட்டர். ஏன்னா நம்ம எர்த் வந்து ஜென்ரலாகவே வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் ஒரு போரஸ் மெட்டீரியல், ஒரு குஷன் மாரி, நிறைய ஓட்டையாக வச்சு ஒரு குஷன் மாரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உள்ளார ஏதாவது வைப்ரேஷன் இருந்தாலும் முக்கால்வாசி சர்ஃபேஸ்க்கு வரவே வராது. அதேமாதிரி சர்ஃபேஸில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் கீழே ரொம்ப தூரம் உள்ளார போகவே போகாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு எர்த் வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் ஷாக் அப்சர்வர் மாதிரி. ஸோ அதனால் கீழே இருக்கிறது வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் பெட்டர் சாய்ஸ் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த இது என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்து, வெஹிக்கிள்ஸ்லாம் ரோட்டில் போய்கிட்டே இருக்குது, அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு எலிவேட்டர் மாதிரி செஞ்சுருவாங்க. ஸோ அதில் போய் உங்களோட கார் நிறுத்திட்டிங்கன்னா அது அப்படியே கீழே வந்து இந்த ஹைப்பர் லூப் அப்படின்ற ஒரு டியூப் மாரி இருக்கும். ஸோ அந்த டியூப்பில் போயிட்டு ஒரு ஹைவே மாதிரி அது அதில் வந்து ஜாயின் ஆகிடும். உங்கள் கூடயே மாரி போகிறவங்க மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, அந்த ஒரு இதில் பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம் வந்து 200 km/h வந்து போகும்னு சொல்கிறாங்க ஸ்பீடு. ஸோ ஆவரேஜாக ஹைவேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 100 km/h அண்ட் சம்டைம்ஸ் 110 km/h அந்தமாரி ஒரு இதில் இருக்குது. பட் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி வேஸ்ட் லாட் ஆஃப் ஃபியூவல். ஸோ நம்ம நிறைய ஃபியூவல் வந்து வேஸ்ட் பண்ணுவோம். டைம் அண்ட் ஃபியூவல் அண்ட் எஃபர்ட், ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும், ரிஸ்க் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆன்கோயிங் ஒரு விண்ட் ஃப்ரிக்ஷன் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இப்போ நம்ம கார் வந்து தேவையான எனர்ஜிக்கு மேலே வந்து செலவு பண்ணால் தான் அந்த விண்ட் ஃப்ரிக்ஷனை தாண்டி போகணும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது.
இந்தமாரி ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹைப்பர் லூப்பில் என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் என்க்ளோஸ்டு ஒரு டனல் மாரி அது. ஸோ அதுக்குள்ளார கார் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளாட்ஃபார்ம் மேலே வந்து போகுது. ஸோ அப்படி போகிறப்ப விண்ட் ஃப்ரிக்ஷன் இருக்காது ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம ஹைவேஸ் மாரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் கொஞ்சம் அப்பில் நிறைய எனர்ஜி சேவப்படும், டவுனில் வந்து கம்மி சேவ் ஆகும். அதேமாரி டிராஃபிக் இருந்தால் ஸ்லோவாக போகணும், டிராஃபிக் இல்லாதப்போ வேகமாக போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்காது. ஸ்பீட்ஸ் வந்து நம்ம மேலே கீழே பண்ண தேவையில்ல. எனர்ஜி வந்து ஸ்ட்ரீம் லைண்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து டார்க் வந்து ஒரு இடத்துல அப்பில் போகிறதுக்கு நிறையா கொடுக்கணும், அந்தமாரி ஒரு விஷயம் தேவையில்லை. ஸோ இதனால் வந்து நம்ம வந்து எனர்ஜி வந்து நிறைய சேவ் பண்ணலாம், சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸே வந்து இப்போ பூனே மாரி ஒரு இடத்துக்கு போகிறது வந்து நம்ம ஒரு ½ அன் ஹவர், ஒரு 1 டேக்கு போகிறது போல ½ அன் ஹவர் 1 ஹவரில் போயிடலாம். ஸோ அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு 1 ஹவர்ன்றது ப்ராப்ளி 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சிங்களா, 1000 கிலோமீட்டர்ஸ்னால். ஸோ அந்தமாரி டிஸ்டன்ஸை வந்து நம்ம அவ்வளோ குயிக்காக வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, இப்போ நம்ம இந்த டனல் போடணுன்னா அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்துலேயே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட் க்ரியேட் பண்ணுறது வந்து டனல் போடுறது தான். ஏன் அப்படின்னா வந்து டனல் போரிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் சொல்லுவாங்க. இது நீங்கள் வந்து சென்னை மெட்ரோ அந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து உருண்டையாக ஒரு சின்னதாக ஒரு சாலிடாக ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ட்ரில் பிட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்து அப்படியே டனல் அப்படியே போட்டுகிட்டே போகும். அவங்க போக போக பின்னாடி வந்ததுக்கப்புறம் அதில் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கான்க்ரீட் மாரி வச்சு ஒரு வால் மாரி செய்வாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் அ வெரி டைம் கன்சூமிங் ப்ராசஸ். அதாவது கம்பேரிசன் வந்து அவர் எப்படி சொல்கிறாரு எல்லாம்னா, எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு நத்தை இருக்கும். அந்த நத்தை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அது போகிற ஸ்பீடை விட ஒரு டனல் போரிங் மிஷின் வந்து ஸ்லோவாக போகும், 4 டைம்ஸ் வந்து ஸ்லோவாக போகும். அப்போனா பார்த்துங்க அந்த டனல் போரிங் மிஷின் வந்து எவ்வளோ இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்றது அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த டனல் போரிங் மிஷின் வந்து ஆல்சோ வந்து வெரி காஸ்ட்லி. 1 மைல், அதாவது 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் டனல் வந்து நோண்டுறதுக்கு பல மில்லியன் டு $1 பில்லியன் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்கிறார். சொன்னோன்னே எல்லோரும் கேட்டாங்க, சரிங்க இது எப்படிங்க நீங்கள் சீப்பாக பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே அவர் வந்து தி போரிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி நான் ஆரம்பித்து அதில் வந்து நான் இந்த விஷயத்தை வந்து சீப்பாக பண்ண போகிறேன். முதல்ல டனலிங் வந்து நான் கம்மி பண்ண போகிறேன், இந்த மிஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் எஃபிஷியன்ட் ஆக்க போகிறேன் அப்படின்றாரு. இது எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கு அவர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து இந்த டனல் போரிங் மிஷின் வந்து ஜென்ரலாக வந்து மல்டிபிள் லேன்ஸ் அந்தமாரி செய்கிறதுனால டனல்ஸ் வந்து பெருசாக செய்கிறாங்க. அந்தமாரி பெருசாக செய்கிறதுக்கு வந்து டனல் போரிங் மிஷின் வந்து நிறைய எஃபர்ட் போடணும். அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த வால்ஸ் செய்கிறதுக்கு வந்து தனியாக தூரம் இன்னொரு மிஷின்ஸ் வந்து செய்யும். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணி ஒன்றா செய்ய போகிறேன். அது இல்லாமல் டனல்ஸ் வந்து நான் சின்ன சைஸ் தான் செய்ய போகிறேன் அப்படின்றது சொல்கிறாரு. ஸோ இந்தமாரி அவர் சொல்கிறாரு. ஸோ இதுக்காக கிரியேட் பண்ண கம்பெனி தான் தி போரிங் கம்பெனி. ஸோ இந்த ஸ்டார்லிங்க் அப்படின்றது இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது அது என்ன அப்படின்னா வந்து இந்த ஸ்பேஸ் எக்ஸ் என்ன பண்ணும், ஒவ்வொருத்தரையும் வந்து மற்றவங்க சேட்டலைட்ஸ்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஸ்பேஸில் விட்டுட்டு திரும்ப வந்து இந்த ஃபால்கன் ராக்கெட்ஸ் வந்து திரும்ப வந்து லேண்ட் ஆகிடும். ஸோ ரீயூசபிள் ராக்கெட்ஸ். ஸோ அதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நாசா, ISRO இந்தமாரி ட்ரெடிஷ்னல் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ராக்கெட்டை அனுப்பிச்சிட்டு அந்த ராக்கெட் அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் அது போய் ஓஷனில் எங்கேயாவது வந்து கிராஷ் ஆகி விழுந்துரும். அதுக்கப்புறம் அதை திரும்ப எடுக்க முடியாது. ஸோ இப்போ என்ன ஆகணும், நம்ம ஒவ்வொருத்தரையும் திரும்ப செய்யணும். அதுக்கு வந்து பல $1 பில்லியன் வந்து செலவாகும். இப்போ டெஸ்லா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபால்கன் 9 கடைசி ராக்கெட்ஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபால்கன் ராக்கெட்ஸ் வந்து மேலே போய் அந்த விஷயத்தை பேலோடு எல்லாத்தையும் விட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த சேட்டலைட்ஸ் எல்லாத்தையும் டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அங்கேருந்து ரிவர்ஸில் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்மில் வந்து இறங்கிடும். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்காக லேண்ட் ஆகிறதுனால இந்த ரீயூசபிலிட்டி வந்து அதிகம். அண்ட் இதேமாரி இதை வந்து லேண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரீஃபியூல் பண்ணி திரும்ப உடனே கூட அனுப்பலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து வந்துடுச்சு. இதே வந்து பழைய நாசா, ISRO அந்த கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈவன் எல்லா ஸ்பேஸ் ஏஜென்சி, சைனாலேருந்து எல்லா ஸ்பேஸ் ஏஜென்சியும் சரி, ஸோ அந்த கான்செப்ட் படினா ஒரு ராக்கெட் நீங்கள் விட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னொன்று செஞ்சு அதை விட்றது அப்படின்றது வந்து இட் டேக்ஸ் இயர்ஸ், வருஷக்கணக்காகும். இப்போ வந்து ஒரு மாதம் 2 மாதத்துலேயே வந்து திரும்ப ஒரு ராக்கெட் விட்டுறலாம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா டெஸ்லா வந்து எக்கச்சக்கமாக இது வரைக்கும் ஆல்ரெடி விட்டுருச்சு. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு தரையும் வந்து இந்த மற்ற கம்பெனிஸ்க்காக ராக்கெட் விட்றப்ப, ஏன்னா அவங்க வந்து பில் பே பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு சேட்டலைட் வச்சுருக்கீங்க, அந்த சேட்டலைட்டை வந்து போய் ஸ்பேஸில் வந்து லோவர் ஆர்பிட்டல், ஹையர் ஆர்பிட்டல் அந்தமாரி ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் விடணும் அப்படின்னா வந்து நீங்கள் போய் டெஸ்லாட்ட போய் இவ்வளோ காசுன்னு கொடுத்து நீங்கள் வந்து கொண்டு போய் விட்டுருவீங்க. விட்டதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த டெஸ்லா அந்த கம்பெனிஸ் எந்த கம்பெனிஸ் வந்து சேட்டலைட் கொடுத்தாங்களோ அவங்க வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 கம்பெனி, 20 கம்பெனி, 30 கம்பெனி, ஐ திங்க் மொத்தமாக 140 சேட்டலைட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனாங்க நினைக்கிறேன் கடைசியாக. அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஒவ்வொரு கம்பெனி வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க, ஒரு 200 மில்லியன்ஸ் அந்தமாரி ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து தே மேக் குவைட் லாட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஸோ அந்த ப்ராஃபிட்டில் அந்த சேட்டலைட்டில் எடுத்துகிட்டு போகிறப்ப ஒரு செட் ஆஃப் ஸ்லாட்ஸ் வந்து ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸ்க்காக அவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து நிறைய கிட்டத்தட்ட 754 சேட்டலைட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களோட கோல் என்னென்னா மொத்தமாக 42,000 சேட்டலைட்ஸ் வந்து ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸ் வந்து அனுப்புறதா ஒரு பிளான். இதெல்லாம் எதுக்கு டெஸ்லா பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வந்து
டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட். இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா internet.org அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் வந்து நெட் நியூட்ராலிட்டியில் ஒரு பெரிய இஷ்யூவில் மாட்டுனுச்சு. அப்போ பண்ணுறப்ப இவங்க வந்து அப்படி சைலண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அதில் வந்து பெருசாக எதுவுமே பண்ணல, சைலண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து இவங்களும் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. இப்போ தான் அந்த கம்பெனி வந்து வெளியில் வருது. ஸோ அவங்களோட கோல் என்ன அப்படின்னா வந்து உலகம் முழுக்க வந்து ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட் வந்து கொடுக்குறது. அதாவது 320 கிலோமீட்டர்ஸில் வந்து அந்த பூமியிலேருந்து அது மேலே வந்து சேட்டலைட்ஸ் இருக்கும், விச் இஸ் லோவர் ஆர்பிட்டல் அது. ஸோ அதனால் வந்து யூ வில் கெட் அ வெரி ஸ்ட்ராங் சிக்னல். ஸோ உலகத்தில் எல்லா கண்ட்ரீஸ்லையும் இப்போ வந்து கிட்டத்தட்ட இஃப் ஐம் நாட் ராங் வந்து அரௌண்ட் ஒரு 60% வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லாமல் இருக்காங்க. நிறைய நூக் அண்ட் கார்னர்ஸு அந்த மாரி வந்து ஐ திங்க் 40 சம் பர்சன்டேஜ் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து கொடுக்க முடியும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். அண்ட் ஆல்சோ லோ லேட்டன்சி இன்டர்நெட். ஸோ அதுதான் வந்து ஒரு கீங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த 5G இன்டர்நெட் பற்றி பேசுகிறப்ப இருக்கட்டும், இல்லை வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை கோஆக்ஸலாக இருக்கட்டும், என்ன டைப் ஆஃப் இன்டர்நெட் இருந்தாலும் சரி, மெயின் ப்ராப்ளம் வந்து லோ லேட்டன்சி. இட்ஸ் நாட் அபவுட் த டவுன்லோட் ரேட், ஹை அப்லோட் ரேட் வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல். மெயின் ப்ராப்ளம் வந்து லோ லேட்டன்சி. ஏன்னா வந்து ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ், ரியல் டைம் கேமிங்கு, IPTV இந்தமாரி நீங்கள் OTT இந்தமாரி சொல்கிற எல்லா விஷயத்துக்குமே வந்து மெயின் ப்ராப்ளம் வந்து இட்ஸ் நாட் த டவுன்லோட் ரேட்டோ அப்லோட் ரேட்டோ இல்லை, மெயின் ப்ராப்ளம் வந்து லேட்டன்சி. ஸோ அதுதான் வந்து ஒரு கேம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இப்போ அது வந்து ஸ்டார்லிங்க் மூலிமா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ட்ரேட் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா IPOவில் இட் கோன் கெட் அ வெரி குட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 42,000 சேட்டலைட்ஸ், மினி சேட்டலைட்ஸ். அந்த சேட்டலைட்ஸ் வந்து சம்வேர் அரௌண்ட் ஒன்று வந்து ஐ திங்க் 500 kgs சம்திங் லைக் தட், அந்த மாதிரி ஏதோ ஒரு சைஸஸ் சொல்லியிருந்தாங்க வெயிட்டு. அண்ட் அவ்வளோ ஒரு சேட்டலைட்ஸ் வந்து நம்ம இடத்த சுற்றிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்பேஸ் டிப்ரி இஷ்யூ இருக்கும். அதாவது நாளைக்கு அதுக்கப்புறம் திரும்ப ஏதாவது ராக்கெட்ஸ் விட்டாங்கன்னா அந்த சேட்டலைட்ஸ்லாம் வந்து கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து சேஃபாக வெளியில் போயிட்டு திரும்ப உள்ளார வர முடியாது அப்படின்னு. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டிப்ரின்றது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து கான்ட்ராக்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கு. நீங்கள் ஸ்பேஸ் டிப்ரியை கிளியர் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு லேசர் எக்யூப்மெண்ட் செய்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு வெப்பன் செய்கிறீங்க, ஏதோ ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எங்கள்கிட்ட கொண்டு வாங்க, அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் ஃபண்டு தரேன், நீங்கள் போய் அந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவர்மெண்ட்ஸே இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது அதுவே ஒரு பெரிய இஷ்யூவாக கூட ஆகும். ஸோ அது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. செகண்ட் வந்து இவங்க சொல்கிற இன்னொரு மேஜர் இஷ்யூ என்ன அப்படின்னா வந்து ஸ்டார் கேசிங். இது என்ன அப்படின்னா வந்து எர்த்துக்கு வந்து நியரிங் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த எரிக்கற்கள், ஆஸ்ட்ராய்ட்ஸு, ஈவன் மற்ற செட் ஆஃப் மீட்டியார்ஸ், இந்தமாதிரி நிறைய விஷயம் வந்து எர்த்தை நோக்கி வரும். இதை நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணோன்னா அதை வந்து தள்ளி விட்டுறலாம், இல்லை வந்து அதை வந்து ஒரு நியூக்ளியர் பாம்பு வச்சு வந்து நம்ம வெடிக்க வைக்கலாம். ஸோ இப்போ இந்த சேட்டலைட்ஸ் எல்லாமே வந்து லோவர் ஆர்பிட்டல் வந்து சுற்றிட்டு இருக்கிறதுனால அதுலேருந்து லைட் எமிட் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ வந்து டெலஸ்கோப்லேருந்து பார்க்குறப்ப அதுக்கு பின்னாடி இருக்கிற டல்லான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து முன்னாடி லைட் பிரைட்டாக இருந்துச்சுன்னா தெரியாது. ஸோ அதனால் வந்து அஸ்ட்ரானமர்ஸ் எல்லாருமே வந்து இதை பற்றி ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டு கவர்மெண்ட்ஸ் இதை ரெகுலேட் பண்ணணும். அண்ட் இப்போ இவர் விட்ட மாரி இன்னும் 4000 பேர் எல்லாரும் ஆளுக்கு ஒரு லட்சம் சேட்டலைட் விட்டாங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு வந்து எர்த்துக்கு வந்து ஒரு மீட்டியர் வந்துச்சுன்னா தெரியாது, நம்ம எல்லோரும் அழிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ட் இவரோட மார்ஸ் மிஷனுக்கு வந்து இது எல்லாமே ஹெல்ப் ஆக போகுதுங்க. ஸோ ஃபஸ்ட் திங் வந்து சோலார் செல்லேருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது. செகண்ட் வந்து மார்ஸில் வந்து சர்ஃபேஸுக்கு மேலே பில்ட் பண்ணுறதை விட சர்ஃபேஸுக்கு கீழே பில்ட் பண்ணுறது தான் வந்து சேஃபஸ்ட் மெத்தடுன்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் சொல்லுது, இன்க்ளூடிங் நாசாஸ் இன்டர்பிளான்டரி மாடல். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அண்டர் தி கிரவுண்ட்ஸ் பில்ட் பண்ணுறது தான் வந்து சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த தி போரிங் கம்பெனி அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இவர் டனல் போரிங் மிஷின் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ண போகிறாரு. ஸோ இப்போ என்ன ஆகும், மார்ஸில் வந்து எக்கனாமி பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப டனல் போரிங் கம்பெனிஸ் வந்து எல்லாம் கம்பீட் பண்ணுறப்ப இவரது வந்து வில் பி த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். செகண்ட் வந்து ஹைப்பர் லூப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு டியூபுக்குள்ளார போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷன். அகெயின் இதுவும் கூட மார்ஸில் வந்து யூஸ் ஆக போகிற ஒரு விஷயம் தான். இந்த சென்ஸ் வந்து நம்ம மார்ஸில் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணால் பகி அப்படின்ற ஒரு வெஹிக்கிளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். நம்ம இந்த மூணுலாம் ட்ராவல் பண்ண மாதிரி சின்னதாக ஒரு ஜீப் மாதிரி இருக்கும். அது நம்ம போகிறதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஏர்டைட் சூட் போட்டுக்கணும், அந்த வெஹிக்கிளும் ஏர்டைட்டாக இருக்கணும். இது ஒவ்வொரு தரையும் நம்ம போயிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து இட்ஸ் நாட் கோன் பி பாசிபிள், இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டூ மச் டைம். ஸோ அதுக்கு பதிலாக அந்த ஹைப்பர் லூப் மாதிரி ஒரு டனல் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீ பில்ட்டெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இட்ஸ் கோன் மேக் இட் ஃபாஸ்டர், எஃபிஷியன்ட் அண்ட் ஆல்சோ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு சூட் போட்டு போகணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி இருக்காது. ஸோ அதனால் இந்த ஹைப்பர் லூப்பும் கூட மார்ஸ் மிஷனுக்கான ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் சோலார் சிட்டி வந்து மார்ஸில் வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து சோலார். அங்கே இருக்கிற ரோவர்ஸ் நம்மளோட விச் இஸ் த
இந்த ஃபஸ்ட் இயருக்குமே அமிச்ச ஒரு ரோவர்ஸாக இருக்கட்டும், இப்போ லாஸ்ட்டாக இப்போ இன்னும் ஒரு ரோவர் வந்து ஒரு 2 வீக்ஸில் என்னமோ வரப்போகுது, லைவாக வரப்போகுது. ஸோ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து தே யூஸ் சோலார். ஸோ இப்போதைக்கு சோலார் எனர்ஜி சோர்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே ஃபாசில் ஃபியூல் இருக்கா இல்லையா, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியலையா, நம்ம என்ன மாதிரி ரிகிங் வேணும், டிவைஸ் வேணும், மைனிங் ரிக் வேணும், அதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிற ஒரே எனர்ஜி சோர்ஸ் வந்து நாட் ஜியோ தெர்மல், நாட் ஃபாசில் ஃபியூல், இட் இஸ் கோன் பி சோலார். ஸோ அதனால் வந்து சோலார் செல்ஸ் வந்து வில் ப்ளே மேஜர் ரோல். அப்படின்றதுனால சோலார் சிட்டி, இந்த கிகா ஃபேக்ட்ரி, பேட்ரிஸு, லித்தியம் அயன் பேட்ரிஸ் வந்து டெஸ்லாஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் தி வேர்ல்டு. ஸோ அதனால் வந்து தே கோன் ப்ளே another மேஜர் ரோல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிஸ் ஹி ஹேஸ் கிரியேட்டட் வந்து which will help establish ஒரு ஹியூமன் சிவிலைசேஷன் வந்து மார்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இட்ஸ் கோன் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்றத சொல்லலாம். ஸோ ஐ திங்க் கவர்ட் ஆல் த பாயிண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். சியர்ஸ்.